திமுக கூட்டணியில் தமிழர் தேசம் கட்சி சார்பில் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் செல்வகுமார் RSS ஆதரவாளர் என்பதால் அவரை மாற்றக் கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் இந்திய தேசிய லீக் தமிழ்நாடு மாநில தலைவர் பஷீர் அகமது அவர்கள் சந்தித்திருந்தார். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சந்தித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும், அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவு தெரிவித்த நிலையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக அவர் செய்தியாளர் சந்திப்பும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் திமுகவுடைய கூட்டணி கட்சி சார்ந்த தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் செல்வகுமாரை திண்டுக்கல் நத்தம் தொகுதியில் திமுக அவர் போட்டியிடுவதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர் செல்வகுமார் அவர்கள் RSS முகமாக இருப்பதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக பஷீர் அகமது செல்வகுமார் நத்தம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவுடைய முகமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு RSS முகமாக இருப்பதால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு சில நெருடல்கள் இருக்கிறது. எனவே அவரை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் வைத்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சந்திப்பு முடிந்ததாக செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் இதனை குறிப்பிட்டார். வழங்கியமைக்கு நன்றி.